கனம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். யாரை நம்ம மதிக்கிறோமோ அல்லது மதிப்பீடு செய்கிறோமோ அவர்களை நாம் மதிக்கிறோம். உதாரணமாக எது நமக்கு ரொம்ப முக்கியமான பொருளோ அதை பத்திரமா வைக்கிறோம், அதை உயரத்தில் வைக்கிறோம், அதை சேஃபாக வைக்கிறோம். அதே போல் நம்ம எந்த அளவுக்கு கணவன் மனைவி உறவில் ஒருவரை ஒருவர் மதிப்பீடு செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதாவது ஒருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்க அவங்களுடைய தன்மைகளை அல்லது நீ எனக்கு எவ்வளோ வாழ்க்கையில் முக்கியமான நபர் என்பதை வாய்விட்டு சொல்லும் பொழுது, அதை வெளிப்படுத்தும் போது, ஒருவரை ஒருவர் மதிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த குடும்பம் அழகான குடும்பமாக இருக்கும். தன்னை மதிக்கிறது இல்லை என்கிற அந்த ஒரு வேதனையான காரியத்தின் நிமித்தம் ஒரு கணவன் மனமுடைந்து போகலாம். வேதம் சொல்லுகிறது, மனைவி பலவீன பாண்டமாய் இருக்கிறதுனால புருஷர்கள் ஞானத்தோடு நடக்கிறது மாத்திரம் இல்லை, அவங்கள கனம் பண்ணணும். பாருங்கள், எது ஈஸியாக உடையக்கூடியதோ பத்திரமா வச்சுக்கணும். கனம் பண்ணுறது குடும்ப வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியம்.